எல்லோருக்கும் இறை ஆசியின் வாழ்த்துக்கள். சொந்தமா தொழில் செய்யக்கூடிய நண்பர்களே, சொந்தமா வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களே, வேதனையும் படாதீங்க, சங்கடமும் படாதீங்க, கவலையும் படாதீங்க. கொள்முதல் போடுற காசு பணம் எப்படி நஷ்டம் ஏற்படுது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா நீங்க? எவ்வளவுதான் காசு பணத்தை நான் போட்டு தொழில் செஞ்சாலும் வியாபாரம் செஞ்சாலும் பெருசா ஒண்ணு காசு பணம் எனக்கு லாபம் வர மாட்டேங்குது. இருக்கிறதும் சேர்ந்து கரைஞ்சு போயிருது. காசு பணங்கள்லாம் லாஸ் ஆயிருது. எப்படி இந்த காசு பணம்லாம் லாஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நானும் நைட்டும் பகலும் பாடுபடுறேன், நைட்டும் பகலும் நான் வியாபாரம் பார்க்கறேன், நைட்டும் பகலும் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் கடைசியில கணக்கு பார்க்கும்போது கையை பிடிக்கிற மாதிரி இல்லாம என்னுடைய கொள்முதலும் சேர்ந்து நஷ்டம் ஏற்பட்டுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களே, இனி இறைவனுடைய அருளாலும் என்னுடைய பிரார்த்தனை கொண்டு லாபகரமான தொழிலும் லாபகரமான வியாபாரத்தையும் என்னால் அமைச்சு உங்களுக்கு தர முடியும். ஆன்மீக இறையாசி மையத்துக்கு நீங்க வாங்க நேர்ல. எல்லாம் வல்ல அந்த இறைவனுடைய அருளாலும் என்னுடைய பிரார்த்தனை கொண்டு உங்களுக்கு சகல செல்வங்களும் காசு பணங்களும் சகல முன்னேற்றங்களும் உங்களுக்கு அமையருக்கு என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அல்லாஹ் அக்பர்.